அந்த குளிரான இரவு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் இருந்தது. ஒளிகளாலும் சிரிப்புகளாலும் தோய்ந்து நின்ற வீடுகள். ஆனால் ஒரு வீடு மட்டும் இருளில் மூழ்கி இருந்தது. அந்த வீட்டில் ஒரு சிறிய பையன் தனியாக அமர்ந்திருந்தான். கிறிஸ்துமஸ்க்கு பரிசு வாங்க பணம் இல்லாததால் அவன் மனம் வருந்திக் கொண்டிருந்தது. ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் அவன் மெதுவாக பிரார்த்தனை செய்தான். இயேசுவே, எனக்கு பரிசு தேவையில்லை. ஆனால் தயவு செய்து எனக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி கொடுங்க. அவன் சொன்ன அந்தச் சிறிய பிரார்த்தனை யாரும் கேட்கவில்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் அதே நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த சாண்டா கிளாஸன் ஸ்லேய் திடீரென நின்றது. சாண்டா தனது பிரகாசமான வரைபடத்தை பார்த்தார். அந்த இருளில் இருக்கும் சிறிய வீட்டை நோக்கி ஏதோ ஒரு அழைப்பு வந்தது போல அவருக்கு தோன்றியது. சாண்டா மெதுவாக அந்த வீட்டின் கதவு வரை நடந்து சென்று அதை மெதுவாக தட்டினார். கதவு திறந்தவுடன் அந்த வீடு முழுவதும் புதிதாக ஒரு ஒளி பரவியது. அந்த ஒளி விளையாட்டு பொம்மை அல்ல, விலைமதிப்பான பரிசும் அல்ல. அது அன்பின் ஒளி, நம்பிக்கையின் ஒளி, கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம். அந்த ஒளி அறையை முழுவதும் நிரப்ப இருட்டில் மூழ்கியிருந்த வீடு பிரகாசமாக மாறியது. தனிமையுடன் இருந்த அந்த சிறிய பையனின் முகத்தில் முதல் முறையாக உண்மையான சிரிப்பு மலர்ந்தது. அந்த இரவு ஒரு சாதாரண இரவு அல்ல. ஒரு சிறிய பிரார்த்தனை ஒரு பெரிய பதிலாக மாறிய இரவு. கிறிஸ்துமஸ் என்பது பரிசுகள் மட்டுமல்ல, ஒளி தேவைப்படும் இதயங்களுக்கு அன்பும் நம்பிக்கையும் அளிக்கும் ஒரு அழைப்பு. அந்த இருளான வீட்டிலே அந்த இரவு கிறிஸ்துமஸ் பிறந்தது.